இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என் கையில் வந்து ஒரு பிளான்ட் இருக்குது. அதில் நிறைய பழம் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய சங்ககால இலக்கியங்களில் பேசப்பட்ட புதர் செடி வகையில் இது ஒரு முக்கியமான செடி. இது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதோடைய தமிழ் பேர் வந்து முள் சங்கன், சங்கன் முள், இல்லை சங்கன் கொழுந்துன்னு பல்வேறு பெயர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நல்ல முள் வரும் இதில். இதோடைய அறிவியல் பேர் வந்து அசிமா டெட்ராகன் தான் சொல்லுவாங்க. பெரிய லேண்ட் இருக்கிறவங்க உயிர்வேலி மாதிரி அமைக்கணும், எண்ணற்ற வகையான உயிரினங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த செடியில் நீங்கள் உயிர்வேலி அமைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சீசனலில் இதோடைய பூக்களுக்கு நிறைய தேனீக்கள் வரும். அதனால் நம்ம ஃபார்மில் எதனா பயிர் பண்ணாலும் பாலினேஷன் நடந்துடும். அதே மாதிரி எண்ணற்ற வகையான பறவை இனங்களுக்கு இந்த பழங்கள் வந்து உணவு கொடுக்குது. இது ஒரு முக்கியமான பிளான்ட்டு, உயிர்வேலி பிளான்ட்டு. உயிர்வேலி அமைக்கும்போது இது போன்ற செடிகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 அடியாவது உங்களுக்கு வந்து அகலம் இருக்கும்போது இதை நீங்கள் நட்டிங்கன்னா குறிப்பிட்ட அளவில் புதராயிடும். ஆனால் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்ட்ரா வர்ற கிளைகளை நீங்கள் வெட்டி விட்டிங்கன்னா நல்லா டென்ஸாக அடர்த்தியாக இருக்கும். இதில் அவ்வளோ எளிமையாக ஒரு நபர் வந்து இந்தாண்டந்து அந்தாண்ட கிராஸ் பண்ணி வந்துட முடியாது. ஏன்னா இதோட முள் பார்த்திங்கன்னா மற்ற பிளான்ட்ஸுக்கெலாம் 2 சைடு தான் முள் இருக்கும், ஆனால் இதில் 4 பக்கமே இருக்குது. ஸோ இந்த பழங்கள் வந்து நான் சேகரிச்சிருக்கேன் விதைக்காக. ஆனால் இதை நான் பறிக்கிறதுக்குள்ளே ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பழம் பறிச்சிருப்பேன். அதுக்குள்ளே என்கிட்ட ஒரு 15 முள்ளாவது என் கையில் வந்து குத்தி இருக்கும். 4 சைடுமே முள் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது போன்ற பிளான்ட் வந்து 365 நாளும் பசுமையாக இருக்கக்கூடியது. உங்களுடைய அந்த வேலி பகுதியும் நல்லா பசுமையாக இருக்கும். நம்மளுடைய பிளான்ட்டு நம்மளுடைய பாரம்பரிய செடிகளை மீட்டெடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த செடியை வந்து எல்லாருமே வாங்கி உங்களுடைய உயிர் வேலிகளில் நடுங்க. முக்கியமான பிளான்ட்டு நம்ம ஒரு பிளான்ட்டு இந்த முள்சங்கன் பிளான்ட்டு.